இங்கே ஒரு பொண்ணு அவட்ட இருக்க குப்பையை போடலான்னு சொல்லி வெளியே வரா. அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கன்று வச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்த்த உடனே சட்டார்னு சுட்டுறான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு அங்கே இருக்க குப்பை தொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கே வா பாப்பா, பொறுமையாக வெளியே வா வெளியவான்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து இவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்பா வந்து காப்பாற்றுறாருன்னு தெரிஞ்சதோ அந்த பொண்ணு உள்ளேருந்து வெளியே வந்துடுவா. அப்போ அந்த கெட்டவனோட கன்று வந்து கீழே விழுந்திருக்கும். ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீட்டிட்டு தான் இருப்பா. தெரியாமல் சட்டார்னு சுட்டுறா. அவங்க அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பொறுமையாக அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு, கன்னை ஃபயர் பண்ணது நான் தான், அது என் கையில் தான் இருந்தது, உனக்கு புரியுதான்னு சொல்லி கத்துறான். அந்த பொண்ணு புரியுதுன்னு சொல்கிறா. இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ்கார் வந்து பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இவனும் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து பயங்கரமாக சுடுறான். சுட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியே வந்த போலீஸும், இங்கே பாரு, உன்னோட ஃப்ரெண்டு தான் நான், உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசுகிறான். ஹீரோ வந்து ஒரு மாஃபியா கேங் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு டைமில் வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அந்த நேரத்தில் தான் ஹீரோ வந்து ஜெயிலில் போயிருப்பான். இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவங்களோட ஒய்ஃபையும் கொண்டு இருப்பாங்க. மாஃபியா கேங் தலைவனை பிடிக்கிறதுக்காக உதவி மட்டும் பண்ணினா போதும், பொண்ணையும் உன்னையும் வேற ஒரு ஐடியில் வேற ஒரு ஊரில் வாழ வைக்கிறேன்னு சொல்லி அவன் டீல் போடுறான். இந்த ஐடியா வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. எப்படி இருந்தாலும் நம்மளை கொண்டுருவானுங்க, ஆனால் போலீஸுக்கு உதவி பண்ணி நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்.